ஓவரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இது யார்கிட்ட அணுகணும்ன்றதே தெரியல. நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் ஒரு உறுப்பு இருக்கிறதே தெரியல. ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த ப்ராஸ்டேட். செமன் ப்ரொடக்ஷன்ல இதோட ரோல் ரொம்பவே முக்கியம். கேன்சர் ஆஃப் த ப்ராஸ்டேட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சர் அண்ட் காஸ் ஆஃப் டெத் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான் இதுல இருக்கு. முன்னெல்லாம் ஒரு நடுத்தர வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்டவங்க தான் கிட்னி ஸ்டோன் வர ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்பவே பிரிவாலண்டா இருக்கு. இது காரணம் என்ன? எத்தனை பேருக்கு இங்க ப்ராஸ்டேட் உறுப்பு இருக்கிறது தெரியும்? ஒரு சர்வேல எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கூட சர்வே பண்ணும்போது நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் ஒரு உறுப்பு இருக்கிறதே தெரியல. ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த ப்ராஸ்டேட். நம்ம நீர்ப்பை கீழே இருக்கிற ஒரு உள்ளுறுப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமன் ப்ரொடக்ஷன்ல இதோட ரோல் ரொம்பவே முக்கியம். ஏஜ் ஆகும்போது இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை நம்மளால தவிர்க்க முடியாது. சோ இந்த ப்ராஸ்டேட் சார்ந்த வீக்கத்தை ரெண்டா பார்க்கணும். ஒன்னு நான் கேன்சரஸ் growth, அதாவது BPH னு சொல்லுவோம். the other one is cancer of the prostate. சோ நார்மலா இந்த ப்ராஸ்டேட் சைஸ் பார்த்தோம்னா ஒரு 15 20 கிராம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும். பட் அது வீக்கமானா சில சமயம் வளர்ந்து ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் கூட வளர்ந்திருக்கலாம். இதுக்கும் முன்னலாம் ஒரு ஓபன் சர்ஜரி மூலமா தான் அந்த அடப்பை நம்ம எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம இயற்கையான யூரின் துவாரம் வழியாவே அதிநவீன லேசர் மூலமா இந்த ஹோலப் போன்ற சர்ஜரி எல்லாம் பண்ணி நம்ம இன்னைக்கு கிளியர் பண்றோம். கேன்சர் ஆஃப் த ப்ராஸ்டேட் இது ஒரு ரொம்பவே பிரிவாலன்ட் கண்டிஷன். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சர் அண்ட் காஸ் ஆஃப் டெத் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான் இதுல இருக்கு. பட் ஆனா இத பத்தின அவேர்னஸ் கம்யூனிட்டில பெரிய அளவுல இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு early ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட் கியூர் இருக்கு. இந்த கேன்சர்ல இருந்து நம்மளால கம்ப்ளீட்டா விடுபட முடியும். இதுக்கான சர்ஜரிக்கு தான் ரோபோட்டிக் சர்ஜரி ஒரு முக்கியமான ரோல். இந்த ரோபோட்டிக் சர்ஜரின்றது வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ரோபோ தான் ஆபரேஷன் பண்ணனும். இது முற்றிலுமா இயக்கிறது டாக்டர் ஆகிய நாங்க தான். இந்த யூராலஜி கேன்சர் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சருக்காக தான் ரோபோட்டிக் சர்ஜரி முதல்ல டெவலப் பண்ணதுன்றது எங்களோட ஃபீல்ட் as a urologist ஒரு பெருமைக்கான விஷயம் தான். பட் இன்னைக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லங்க, எல்லா ஏஜ் குரூப்லயும் கிட்னி சார்ந்த கேன்சர்கள் இஸ் வெரி மச் ஆன் தி ரைஸ். முன்னாடிலாம் இந்த கேன்சரோட ஆவரேஜ் ஏஜ் குரூப் 50 வயசுக்கு மேல தான் இருந்தது. பட் இன்னைக்கு 20 வயசுல இருந்தே இந்த கேன்சர் எல்லாம் பார்க்கிறோம். காரணம் இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல், ஜெனடிக், நம்ம எதோ ஒண்ணா சொல்லலாம். கிட்னி கேன்சர் மட்டும் இல்ல, யூரிட்டர், நீர்ப்பை இது சார்ந்த கேன்சர்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கு. பட் இந்த எல்லா கேன்சருமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா கீஹோல், லாப்ரோஸ்கோபி, ரோபோட்டிக் போன்ற அட்வான்ஸ் சர்ஜரிஸ் மூலமா கம்ப்ளீட்டா நம்மளால ஒரு குணம் அடைய முடியும். முன்னெல்லாம் ஒரு உறுப்புல கேன்சர் இருந்தா அந்த உறுப்பை கம்ப்ளீட்டா எடுக்கிறது தான் ஒரு ட்ரீட்மெண்டா இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அது அப்சல்யூட் ஆயிடுச்சு. இந்த படத்துல பார்த்தோம்னா கேன்சர் இருக்க பகுதி மட்டும் நம்ம சிவி எடுத்து மீதி கிட்னி சேஃபா உள்ள வைக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்ஜரிலாம் ரோபோட்டிக் சர்ஜரில ரொம்ப எளிதா பண்ண முடியும். அடுத்தது ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம கைனகாலஜிஸ்ட் கிட்ட போவோம். பட் ஆண்களுக்கும் நிறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆண் மலட்டுத்தன்மை இருக்கு. இன்னைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், ப்ரொஃபஷனல் சேலஞ்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கான தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பட் நிறைய பேருக்கு இது யார்கிட்ட அணுகணும்ன்றதே தெரியல. இதுக்கான வைத்தியமும் ஒரு யூராலஜிஸ்ட் ஆகிய நாங்க தான் பார்ப்போம். குறிப்பா இந்த உட்பிரிவுக்கு பேரு ஆண்ட்ராலஜி அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பாதி விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் தான். ஆங்ஸைட்டி இன்னைக்கு நிறையவே இருக்கு. சோ அவங்களுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிசன்ஸ் பிளஸ் இன்னைக்கு அதுக்கு உண்டான அட்வான்ஸ் தெரபிஸ்லாமும் இருக்கு. ஷாக்வேவ் தெரபிலாம் இருக்கு. அடுத்து லேடிஸ் வரக்கூடிய நீர் கசிவு. இங்க இருக்க நிறைய பேருக்கு பை திஸ் டைம் ஆஃப் தியர் லைஃப் ஒரு தடவையாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா வந்திருக்கும். ரிசர்ச் படி ஒரு விமன் அவங்க லைஃப் டைம்ல நீர் கசிவு, அதாவது அவங்க அறியாம யூரின் லீக் ஆகிற பிரச்சனையை ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பட் இன்ஃபெக்ஷன்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? பட் அதை தாண்டி ஓவர் ஆக்டிவ் பிளாடர், சில பேரோட நீர்ப்பை ரொம்ப துடிப்பா இருக்கு, அடிக்கடி யூரின் போறாங்க, இரவு தூக்கம் பாதிக்குது. இன்னும் சில பெண்களுக்கு குறிப்பா வயதானவங்களுக்கு இருமனா தும்பனா யூரின் கசிவு ஏற்படுது. இந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பல. இதுல என்னன்னா குறிப்பா அந்த யூரின் கசிவு பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு வரக்கூடியதை அவங்க அவ்வளவு ஈஸியா வெல்லவும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க மகன் கிட்டயோ இல்ல கணவன் கிட்டயோ கூட அவங்க அதை எளிதா சொல்றது இல்ல. அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு ரொம்ப சஃபர் பண்றாங்க. சோ இந்த பிரச்சனை ஒரு பனிமலையோட மேற்பகுதி தான் நாங்க வெளில பாக்குறது. பட் உள்ள சொசைட்டி லெவல்ல இது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஸ்டிக்மா போய் they should come forward for treatment. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மெடிசன்ஸ் மூலமாவே கியூர் இருக்கு. And again where medicine fails, as surgeons and surgery and technology advancements come into picture.